ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், ரைட்? பேக்கிங் அண்ட் பேக்கிங் டப்பிள், ரைட்? டப்பிள் இம்மியூட்டபிள் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா கிளியராகவே தெரியும், கரெக்டு தானே? அப்போது டப்பிளுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? காமனாக டப்பிள் இம்மியூட்டபிள், என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஆனால் டப்பிளுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே இருக்க எலமெண்ட்டை எல்லாம் நம்ம அன்பேக்கிங் பண்ணி எடுத்து எல்லா சேஞ்சஸும் பண்ணிவிட்டு ஃபைனலாக மறுபடியும் டப்பிளாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது பாசிபிள். அந்த கான்செப்டை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ரைட்? T is equal to, நான் இப்போ டப்பிள் க்ரியேட் பண்ணுறேன். டப்பிள் க்ரியேட் பண்ணிட்டேன், ரைட்? இதை ஃபஸ்ட்டு அன்பேக்கிங் பண்ணணும், ரைட்? அன்பேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்பேக்கிங் டப்பிள்ஸ், டப்பிளை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா லிஸ்ட்டு தான் மியூட்டபிள், நம்மளால் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். T is equal to list of Tன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் சேம் வேரியபிள்ஸை நான் இங்கே ரெண்டு பிளேஸ்லேயும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த டப்பிள் வேல்யூஸ்லேயே நம்ம போய் சேஞ்ச் பண்ண லிஸ்ட்டாக வந்து மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் டீயை டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது லிஸ்ட்டு டேட்டா டைப், ஓகே? இப்போ நம்ம லிஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு சேஞ்சஸ் வேணாலும் என்னால் பண்ண முடியும். நான் 0th பொசிஷனில் இருக்க என்னோட வேல்யூ 10 நான் 100ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உள்ளே இருக்க எலமெண்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும், ரைட்? இப்போ சேஞ்ச் பண்ண எலமெண்ட்டை நம்ம போய் மாடிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அதுவும் ப்ராசஸ் பண்ண முடியும், ரைட்? இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு, இது என்னோட டப்பிள் வேல்யூ. இப்போ லிஸ்ட்டை மறுபடியும் டப்பிளாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் டப்பிள் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம மாற்ற போகிறோம். சேம் வேரியபிளில் தான் நான் இங்கேயும் ஸ்டோர் பண்ண போகிறேன். T is equal to டப்பிள் ஆஃப் கொடுத்துட்டு அகெயின் நான் பாஸ் பண்ணுற வேரியபிள் T தான், ரைட்? இப்போ என்டர் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ண எல்லா வேல்யூஸும் என்னோட டப்பிள்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு அன்பேக்கிங் பண்ணி எடுத்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற எல்லா ஒர்க்ஸும் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டோட மெத்தட்ஸ் அப் அண்டு எக்ஸ்டெண்டு, ஸோ நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ப்ராசஸையும் நீங்கள் ஃபைனலாக ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் வேல்யூஸை லிஸ்ட்டாக வச்சுருந்து அந்த லிஸ்ட்டை நீங்கள் டப்பிளாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் பேக்கிங்